வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு 3 ரத்தம் எடுத்துருக்கேங்க. கடையில் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி ரத்தம் உறைஞ்சிருக்கு. நான் இன்றைக்கி ஆட்டு ரத்தம் 3 வாங்கியிருக்கேன். இதற்கு எக்ஸஸாக இருக்க தண்ணியை நல்லா இறுத்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா 2-3 தாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கடையில் வாங்கிட்டு வந்து அப்படியே டைரெக்டாக சமைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி 2-3 தாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் இருக்காது. சம்டைம்ஸ் அது மேலே முடிலாம் இருக்கும், அதெல்லாம் போகிறோம். இதை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இதை கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடைச்சி விட்டுருங்க. இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் பொரியட்டும். அடுத்து இது கூட சின்ன வெங்காயம் 10 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 3 நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு சேர்த்துற வேண்டாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்ச ஆட்டு ரத்தத்தை சேர்த்துடலாம். இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ இதை மிதமான தீயில வச்சு நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வதக்க வதக்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். தண்ணிலாம் வற்றி நல்லா ட்ரையாக வந்துடுங்க. இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5-7 நிமிஷம் தான் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. கடையிலேயே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் இதுக்கு உப்பு இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைசியில் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கும் போது லைட்டாக சேர்த்தோம், அதுதான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் உப்பு எதுவும் சேர்த்துக்கல, எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. பெரிய பெரிய பீஸாக இருந்தால் கரண்டிலேயே கொத்தி விட்டுக்கோங்க, நல்லா உடஞ்சிரும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி டார்க் ப்ரௌன் கலரில் வந்துடும். ரத்த பொரியல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட துருவன தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆட்டு ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு சத்தான ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.